அம்மையார் சிவகாமி அம்மையார் அவர்களை இந்த மணமக்களுக்கு மக்கள் நாளுக்கு தருமாறு அனைவரும் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கையில் அம்மையார் சிவகாமி அம்மையார் அவர்கள் மங்கள நாளை மணமக்கள் நாளை தருகிறார்கள். அதனை மணமகன் கை வாங்கி மணமகள் கருத்தில் கட்டுகிறார். திருக்குறள் இல்வாழ்க்கை அதிகாரம் 5ஆம் அதிகாரம் இல்வாழ்க்கை. திருக்குறள் நாம் எப்படி இல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற அந்த நெறிமுறையை இல்வாழ்க்கை அதிகாரத்திலும் வாழ்க்கை தொடர் அதிகாரத்திலும் மக்கட்பேத அதிகாரத்திலும் திருவள்ளுவர் நமக்கு யாத்து தந்துள்ளார். திருக்குறளை அதிகாரம் இல்வாழ்க்கை அதிகாரத்தை நான் இப்போது ஓதுகின்றேன். மணமக்கள் கையில் அம்மையார் சிவகாமி அம்மையார் அவர்கள் மங்கள நாளை மணமக்கள் நாளை தருகிறார்கள். இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துறந்தார்க்கும் துறாயவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை பெருகுலத்தார் தெய்வம் இருந்து உங்கள் தானின்றார்க்கு ஐம்புலத்தார் ஓம்பல் கலை பழை மந்தி பார்த்தும் உடைத்தாய் வாழ்க்கை வழியெஞ்சல் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அறத்தாற்றில் வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் இயல்பினால் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முதல் வாழும் எல்லாம் தலை ஆற்றின் ஒழுக்கி அத்தும் பிறன் படிப்பது இல்லா என்று வயசுள் வாழ்வாங்கு வாழ்பவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் தெய்வத்துள் வைக்கப்படும்